பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை எல்லாரும் வரவேற்கிறேன். இந்த எழும்பேன் புயலுக்கு மேல் செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு கூட நாம் படிக்க வேண்டிய ரீடிங் பேசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம். அதிலிருந்து ஒரு வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் இங்கிலீஷில் உங்களுக்கு படிக்கிறேன். புட் அவுட் into deep waters and let down the nets for a catch. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கரையோரம் நடந்து வர்றார். அந்த கரையோரம் நடந்து வரும் பொழுது அவர் படகுகளை பார்த்தார். படகுகளை பார்த்தவுடன் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த படகுகளை ஏறி செய்தியை கொடுக்கிறார். ஜனங்களுக்கு செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த செய்தியை கொடுத்த பிறகு அந்த படகு பார்த்திங்க அப்படின்னா சீமோன் பீட்டர். அவர் உடனே பீட்டரை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த வார்த்தையை சொல்கிறாரு, படகுகளை ஆழத்திற்கு கொண்டு போன்றார். டீப் வாட்டர்ஸ், ஆழத்திற்கு கொண்டு உன்னுடைய வலைகளை கீழே போடு, மீன் பிடிக்கலாம் என்கிறார். இதுதான் சூழ்நிலை. இப்போ பாருங்கள், இங்கே முதலாவது ஒரு காரியம் நடக்கிறது. முதலாவது, கர்த்தருடைய வார்த்தையை உன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள். அற்புதம் நடப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவின் படகில் இருக்கிறார். பேதுருவின் படகிலிருந்து அவர் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போது கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாழ்க்கையில் முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை தான் நம்மை உருவாக்கும். நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு அற்புதம் நடக்கணும். அற்புதம் நடப்பதற்கு முன்பதாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை செயல்பட வேண்டும். ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் அற்புதம் நடக்கும். Just because Jesus Christ is in your boat, it doesn't mean that miracles will happen. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் படகில் இருக்கிறார் என்பது, உங்கள் வாழ்க்கை என்னும் படகில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதற்காக அற்புதங்கள் தானாக நடக்கும் என்ற மேஜிக் ஷோ ஆண்டவர் பண்ண வரல. ரைட்டா? அதான் நான் கடவுளை நம்புகிறேனே, அதான் நான் கிறிஸ்தவனாச்சே, அதான் நான் சர்ச்சுக்கு போகிறேன், பைபிள் படிக்கிறேனாச்சே, கடவுள் பார்த்துக்குவார். நோ. சாரி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை, இந்த பைபிளில் இருக்கிற வார்த்தைகளை நீ கேட்டு நீ விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தை தான் உன் வாழ்க்கையை மாற்றும். ஏதோ கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்பதற்காக அற்புதங்கள் வாழ்க்கையில் நடக்காது. வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் அற்புதம் நடக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவர் வார்த்தையை, செய்தியை கொடுக்குறார். ஜனங்கள் எல்லாம் கேட்குறாங்க, பேதுரும் கேட்குறான். இந்த செய்தியெல்லாம் கேட்ட பிறகு ஆண்டவர், போட்டை எடுங்க, போகலாம், ஆழத்தில் விடுங்கன்றார். செய்தியை கேட்ட பேதுரு, அவனுக்குள் ஒரு விசுவாசம் வந்தது, அவனுக்குள் கீழ்ப்படிதல் இருந்தது. அவன் என்ன செய்தான்? போகலாம் ஆண்டவரே. ஆனாலும் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நாங்கள் இரவு முழுதும் மீன் பிடித்தோம், நாங்கள் நிறைய ட்ரை பண்ணிட்டோம், மீன் கிடைக்கல. மனிதர்களின் முயற்சி, உங்களுடைய முயற்சி, உங்கள் சுயத்தினால் செய்யும் முயற்சி, அது பார்த்தீங்க அப்படின்னா நடக்கும், நடக்காமல் போகும், சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சமயம் நடக்கும். நான் முயற்சி எடுத்தேன், ரைட்டு. ஆனால் நிறைய வாட்டி 90% பார்த்திங்கன்னா நம்மளுடைய முயற்சிகள் வீணாய் போய் கொண்டு இருக்கும். எதை பண்ணாலும் நஷ்டமாகுது பிரதர், எதை பண்ணாலும் எனக்கு தோல்வியாக முடித்து கொண்டு இருக்கிறது. என்ன செய்வது? எதை செய்தாலும் வாழ்க்கையில் தோல்வி இருக்கிறது, என்ன பண்ணுவது? அப்போ பாருங்கள், மனிதனால் ஒன்று செய்ய முடியாது, அது கடவுளால் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த இடத்துல அவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள்,
அவங்க தொழிலே மீன் பிடிக்கிறது தான். அவங்க ஃபிஷர்மேன். அவர்களுக்கு எப்படி மீன் பிடிக்கணும்னு தெரியும். என்ன டைமுக்கு பிடிக்கணும், எங்கே போய் பிடிக்கணும், இது என்ன பண்ணணும், எல்லா மெத்தடும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களோட தொழிலே மீன் பிடிக்கிறவர்கள். சின்ன வயசுலேருந்து மீன் பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் பேரு என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே நாங்கள் இரவு முழுசும் ட்ரை பண்ணிட்டோம், நாங்கள் ஒரு மீன் கூட பிடிக்கல. இருக்கிற உண்மையை சொல்கிறார். எங்களால் முடியல, நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம், எங்களால் முடியல. ஆனால் அங்கே தான் பேதுரு வர்றார். ஆனால் நீங்கள் சொல்கிறதால நாங்கள் செய்கிறோம். இது தாங்க வேணும் விசுவாசம். பாருங்கள், மனுஷன் நிறைய சொல்லுவான், ஐயோ நடக்காதுங்க, அதான் வேலைக்கு ஆகுதுங்க. எவ்வளோ ட்ரை பண்ணம்மா, நீ எவ்வளோ ட்ரை பண்ணிங்க, எத்தனை வாட்டி ட்ரை பண்ணிங்க, திரும்பி மறுபடியும் ட்ரை பண்ணுவீங்களா? வேஸ்ட்டு. இப்போ என்ன புதுசாக ஜெபம் பண்ணி ட்ரை பண்ண போகிறீங்களா? இது வரைக்கும் ட்ரை பண்ணிங்க, இப்போ புதுசாக உபவாசம் ஜெபம் பண்ணி கடவுள்கிட்ட கேட்டால் கொடுத்துருவாரா? என்ன லாஜிக்குங்க? கொஞ்சம் யோசிங்க. உலகம் சொல்லும் நம்மளை பார்த்து, உலகம் நம்மளை முட்டாளாக பார்க்கும். கரெக்டாக இல்லையா? இது மாதிரி சொல்கிறது நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய விசுவாசம் என்ன? கடவுள் ஒன்றை சொல்லிவிட்டால் அங்கே அற்புதம் இருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கடவுள் ஒன்று சொல்லிவிட்டால், ஒரு வார்த்தையை கொடுத்து விட்டால் அற்புதம் நடக்கும். இதுதான் இம்பார்ட்டண்ட். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து என் படகில் இருந்தாலே அற்புதம் நடக்கும்னு. நோ நோ நோ, சாரி, ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பைபிள். வேதத்தை நீங்கள் தப்பாக புரிஞ்சுன்னு இருக்கீங்க. இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் இருந்தாலே அற்புதமான வாழ்க்கை, அற்புதங்கள் நடக்கும். இல்லை, ஆண்டவர் சொன்னால்தான், ஆண்டவரின் வார்த்தை செயல்பட்டால்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கிறிஸ்தவனாய் இருந்தால் மட்டும் போதாது, வேதத்தை படிக்கிற ஜெபிக்கிற இது மட்டும் இருந்தால் போதாது. ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா நீ அதை குறித்து வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம் என்ன என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் அந்த அற்புதம் நடக்கும். தானா நடக்கும்னு நினச்சிங்கன்னா இல்லை. கர்த்தரிடத்தில் வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த இடத்துல பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டான். என்ன? ஆழத்திற்கு போ என்று ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார். நீ அங்கே போய் வலையை போடு, மீன் பிடிக்கலாம் என்று. இதுதான் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை அவன் 2 விஷயங்கள் செய்கிறான். இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். 1, அவர் சொன்னதை அவன் கீழ்ப்படிந்தான். ரொம்ப முக்கியம். ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அப்படியே செய்ய வேண்டும். 2வது, அது நடக்கும் என்று விசுவாசித்தான், வலையை கீழே போட்டான். அது நடக்கும் என்று விசுவாசித்தான். ஆண்டவரால் ஏதோ செய்ய போகிறார், என் வாழ்க்கையில் செய்ய போகிறார், நான் நம்புகிறேன், அதனால் நான் வலையை போடுறேன்னு சொல்லி அவன் விசுவாசித்தான். அதனால் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார். நம் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் சொல்வது இதுதான். உன் வாழ்க்கையில் நான் அற்புதங்களை செய்ய விரும்புகிறேன். உன் வாழ்க்கையில் நான் அற்புதங்களை செய்ய விரும்புகிறேன். நீ விசுவாசிக்க மாட்டேயா? எதை விசுவாசிக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தால் அதை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் வார்த்தை கொடுக்காதவரை நாம் வெயிட் பண்ணின்னு தான் இருக்கணும். இது ஒரு பெரிய பிரச்சனை. பாருங்கள், நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆண்டவர் வார்த்தை கொடுக்கறதுக்கு முன்பதாக ஓடி போய் நிறைய விஷயங்களை செய்வோம். செய்யக்கூடாது. உங்களுடைய திறமையால், உங்களுடைய பலத்தினால், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்னால் நிறைய விஷயங்களை செய்யலாம். ஆனால் அது தோல்வியில் தான் முடியும். ஏன் அப்படின்னா அது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. அந்த பயணத்தில் உங்கள் வாழ்க்கையில் கடவுள் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இல்லை. அப்போ நமக்கு செய்தி என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறார்.
எஸ், செய்வாரா? செய்வார் உங்கள் வாழ்க்கையில். ஆனால் எப்பொழுது? அவர் வார்த்தை கொடுத்த பிறகுதான், நீ வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிறகுதான். அவர் எப்போ பேசுவார்? காத்திரு, ஜெபம் பண்ணு, அதுக்காக உபவாச ஜெபம் பண்ணு, கேளு, அழுது கேளு. ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார். நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு வேதத்தில். அழுது ஜெபித்து பெற்றுக்கொண்டவர்களுக்கு நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்கிறார், கேளுங்கள். ஆனால் அந்த வார்த்தையை கேளுங்கள். கர்த்தாவே உம்முடைய கிவ் மீ யுவர் வேர்ட், கிவ் மீ யுவர் டைரக்ஷன். உங்கள் வார்த்தையை கொடுங்க, அதன்படி நான் செயல்பட எனக்கு பலத்தை தாங்க. ஆண்டவர் போ என்று சொல்லிவிட்டால் அதுக்கப்புறம் நோ டர்னிங் பேக். அதை கீழ்ப்படிந்து செய்யுங்கள். அன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேதுரு, அவன் மீன் பிடிக்கிறவன், அவனுக்கு நல்லா தெரியும் இதுக்கு மேலே மீன் பிடிச்சாலும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே நிறைய ட்ரை பண்ணிட்டோம். ஆனாலும் அவன் செய்தது என்ன? அவன் வார்த்தையை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் அது வரைக்கும் மெசேஜ் கொடுக்குறாரு, போட்டில் ஏறி மெசேஜ் கொடுத்துருக்குறாரு, அதெல்லாம் கேட்குறான். ஓ ரைட் ரைட் ரைட், அவன் விசுவாசித்தான். போ பேதுரு அப்படின்னு சொல்கிறாரு, நீ போ அப்படின்றாரு, ஆழத்துக்கு போன்றார். உடனே ரைட் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படிந்தான். அவர் வார்த்தை சொன்னவுடன் கீழ்ப்படிந்தான். வலையை விசுவாசத்தில் போட்டான், மீன் கிடைத்தது. எவ்வளோ மீன் நினைக்கிறீங்க? ஏராளமான மீன். அவர்கள் வலை கிழிய ஆரம்பித்தது, அவர்களால் அதை இழுக்க முடியல. பக்கத்தில் இருக்கிற போட்டுக்கு சிக்னல் பண்ணி வாங்க வாங்க உதவி செய்ய வாங்கன்னு சொல்லி அவர்களும் இழுக்க முடியாமல் 2 படகுகள் ஃபுல்லாகவே மீன் எடுத்துக்கொண்டு கரைக்கு வருகிறார்கள். அற்புதம்னா இப்படி செய்வார் ஆண்டவர். நீ விசுவாசித்தால் அற்புதம் இப்படி தான் நடக்கணும். மீன் பிடிக்க போனோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், ரைட்டு நாங்கள் போனோம், ஒரு 10 மீன் கிடச்சது. ஒன்றுமே கிடைக்கல, அதுக்கு ஒரு 10 மீன் கிடச்சது, ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வந்துட்டேன். இது இல்லை அற்புதம். இப்படியெல்லாம் ஆண்டவர் பிக் காட், பெரிய தேவன். அவர்கிட்ட பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் செய்வார். எதிர்பாருங்கள். அப்போது 4 மீன் 10 மீன் இந்த வேலை வந்தால் போதுங்க, ஏதோ ஒன்று கிடச்சா போதும், இப்படியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. 2 படகுகள் முழுகிற அளவுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அந்த படகுகள் 2ம் கரைக்கு வந்தது. பேதுரு அதை பார்த்து பயந்து போய் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்தான். இதுதான் அற்புதம். அந்த நேரத்தில் ஆண்டவர் செய்த அற்புதத்தை பேதுரு பார்த்தான். ஆண்டவரே, எனக்கு மீனே வேண்டாம் ஆண்டவரே, இது எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே, நீங்கள் ஒருத்தர் போதும், எனக்கு என் வாழ்க்கையில் முழுமை அடைந்து விட்டது என்று சொல்லி அவன் அங்கேயே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். உங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தில் கடைசியாக நீங்கள் எப்போ ஆண்டவருக்கு நீங்கள் ஒருத்தர் போதும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுத்தீர்கள், நீங்கள் அப்படி ஒப்பு கொடுக்கிறீர்கள் என்றால் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஆழத்தில் போய் வலையை போடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் அதிகமாக சிந்தியுங்கள், இன்னும் ஆழமாக சத்தியங்களை புரிந்து கொள்ளுங்கள், இன்னும் அதிகமான நேரத்தை கர்த்தருக்கு செலவிடுங்கள், இன்னும் அதிகமான காரியங்கள் உங்களோட ஆண்டவர் பேச விரும்புகிறார். ஆழ்ந்த காரியங்கள், ஆழ்ந்த உண்மைகள், ஆழ்ந்த ரகசியங்களை உங்களுடன் பேச விரும்புகிறார் ஆண்டவர். இன்னும் ஆழத்தில் போங்க. ஆண்டவர் உங்களை பெரிய காரியத்திற்காக எடுத்து பயன்படுத்துவார். இன்றைக்கே அதை செய்வார். ஆண்டவரை விசுவாசியுங்கள். ஆண்டவர் அற்புதங்களின் தேவன். ஜெபிப்போம். பரலோக தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தை வசனம் மூலம் எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. ஆழத்தில் வலைகளை போடு என்று எங்களை பார்த்து சொன்னீரே, அதற்காக நன்றி ஆண்டு. இன்றைக்கே நாங்கள் ஆழத்தில் இந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஆண்டவர். உங்ககிட்ட இன்னைக்கு இந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். விசுவாசத்தில் என்ன பண்ணுறோம்? நாங்கள் இயேசு கிறிஸ்து ஆண்டவர்
படகு ஃபுல்லாக 2 படகு ஃபுல்லாக மீன்களை கொடுக்க போகிறார் என்று நாங்கள் விசுவாசத்தில் வலையை போட போகிறோம். ஆழத்தில் எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துங்க. நாங்கள் கீழ்ப்படிய எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. மனிதனை நம்பி போகாமல், சொந்த முயற்சியை செய்யாமல், உம்மை மட்டுமே விசுவாசித்து நாங்கள் செய்ய நிற்கிறவைத்தாங்க. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.